வணக்கம். விஜயால் தமிழக அரசியல் களம் மாறுகிறதா? தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியதில் இருந்து தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் எழுந்து வருகிறது. ஒரு காலத்தில் கூட்டணியே தேவையில்லை என்று தனித்து போட்டியிடக்கூட திமுக தயாராக இருந்தது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக. ஆனால் தற்பொழுதோ திமுக கூட்டணியில் 15 கட்சிகள் உள்ளது. மேலும் பல கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அதற்கான காரணம் விஜய் மீதுள்ள பயம் என்று கூறப்பட்டு வருகிறது. இன்றைய இளைஞர்கள், இளம் பெண்கள், சிறுபான்மையினர்கள், மீனவர்கள் என பலர் விஜயை கண்மூடித்தனமாக நம்பி வருவதாகவும் விஜய்க்கு இவர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இளைஞர்களின் வாக்கு வங்கி விஜய்க்கு அப்படியே சென்றுவிட்டால் திமுகவின் வெற்றி கேள்விக்குறியாகிவிடும். எனவேதான் அனைத்து கட்சிகளையும் தங்களது கூட்டணியிலிருந்து வெளியே அனுப்பாமல் காவு காத்து வருகிறார்கள். மேலும் வெளியே இருக்கக்கூடிய 1-2 கட்சிகளையும் எப்படியாவது தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என திமுக சிறப்பாக காய் நகர்த்தி வருகிறது. அதிமுகவும் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி மட்டும் போதாது, அவற்றோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவும் தேவை என அவர்கள் நம்பினார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ இறுதி வரையிலும் கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி, நாங்களே முதலமைச்சர் வேட்பாளராக இருப்போம் என அறிவித்துவிட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவரான விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தார்கள். மேலும் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும், தேர்தல் சம்பந்தமான அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் செயற்குழு அவருக்கு வழங்கியுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விஜய் அவர்களை டேக்கிள் செய்வதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இதேபோன்று வட மாவட்டங்களில் தங்களது இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் தந்தையிடம் ஏற்பட்ட சச்சரவிலிருந்து தனது வாக்கு வங்கியை காத்துக்கொள்ளவும் அன்புமணி அவர்களும் மிக விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோன்று திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் திமுக தரப்பிலும் தொடர்ந்து பல்வேறு விதமான சுற்றுப்பயணங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இப்படி அனைவரும் தேர்தலுக்காக ஓடோடி உழைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணமே விஜய் அவர்கள்தான். விஜய்க்கு ஒவ்வொரு தொகுதியிலுமே 15லிருந்து 20% வாக்கு வங்கி கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. 20% வாக்கு வங்கி இல்லை என்றாலும் கூட 10% வாக்கு வங்கியாவது கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. தொகுதிக்கு 10% வாக்குகளை பிரித்தால் அது யாருக்கு லாபம் என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்து வருகிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக, திமுக என்ற இரு கூட்டணிகளுக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசமே வெறும் 3 மட்டுமே. அதிமுக கூட்டணி 75 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. 159 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. இப்பொழுது விஜய் அவர்கள் 10% வாக்கை பிரித்தால் அது ஒருவேளை திமுகவிற்கு பாதகமாக கூட முடியலாம். அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வராமல் கூட போகலாம். இதேபோன்று அதிமுகவிடமிருந்து அதிகமாக பிரித்தால் அதிமுக ஏற்கனவே தோற்றது போன்று மிக மோசமாக இந்த முறை தோற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இவற்றை தடுப்பதற்காகத்தான் விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர அதிமுக முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. பாரதிய ஜனதா கட்சியும் பெரும் முயற்சியை மேற்கொண்டது. ஆனால் விஜய் இறுதி வரையிலும் கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. ஒருவேளை விஜய் அதிமுகவோடு கூட்டணிக்கு சென்றிருந்தால் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதே சமயத்தில் விஜய் தனித்து போட்டியிடுவது திமுகவிற்குத்தான் சாதகம் என பலர் தொடர்ந்து கூறி வந்தாலும் கூட தேர்தல் தான் பதில் கூற வேண்டும். நன்றி.